அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியில் இவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் தற்போது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. அது என்னன்றதை முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிற கட்சிகளை ஒப்பிடும்போது நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் அதிகமான கல்லூரி மாணவர்கள், படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரியை முடிச்சுட்டு நிறைய நல்ல வேலையில் இருக்கிறவங்க கூட நாம் தமிழ் கட்சியில நிர்வாகிகளாக இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே இவங்களுடைய படிப்பறிவு அப்படின்னு தான் சொல்லணும். பிற நாடுகளில் தன்னுடைய அரசாங்கம் மக்களுக்கு என்னென்ன சேவைகள் பண்றாங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைகளை போக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குற இளைஞர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்களுக்கு செய்த துரோகத்தை உணர்ந்து நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளை பார்த்த பிறகு இவங்க தான் நமக்கு சரியான அரசாங்கத்தை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு படித்த இளைஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது. பிற கட்சிகளை ஒப்பிடும்போது படித்த இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சியில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஐடி விங்குக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்து செலவிடும் போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியுமே சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஐடி விங் தான் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சீமான் எந்த விஷயத்தை முன்னெடுத்தாலுமே இணையத்துல நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சு தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்திய அளவில் பேசக்கூடிய விஷயமாக மாறுது. இந்த அளவுக்கு சீமானுக்கு படித்த இளைஞர்கள் உதவிட்டு இருக்கும் போது நாம் தமிழ் கட்சியில இவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை வச்சு இலவச மருத்துவ முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கணும் அப்படின்னு அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கும் பல்லுக்கும் இலவசமான மருத்துவத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இலவசமா தராங்க அப்படின்னும் போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பண்ண தயங்குற ஒரு விஷயத்த சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே நிர்வாகிகள் முன்னெடுத்து பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு மதிப்பையும் மக்களுடைய தேவையை போக்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த விஷயம் அறிஞ்சு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராதா அப்படின்னு தன்னுடைய நிர்வாகிகளை கடுமையாக திட்டினாரு அப்படின்னு பாஜக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காரு. இவருடைய பேரை பார்த்தீங்கன்னா நம்மளால வெளியிட முடியாது. சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே கட்சிக்கும் மக்களுக்கும் என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அரசியல் பண்ணக்கூடிய இந்த நிர்வாகிகள் குறித்தும் கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.